फ्री फूड खाने के लिए मोर और लेस यहाँ पे आपका एक पूरा मील फ्री हो सकता है और தெரிஞ்சு செய்றாங்களா அல்லது தெரியாம செய்றாங்களா இல்ல நாங்க இப்படித்தான் അപ്പോൾ നമ്മളിന്ന് ഭയങ്കര ഇമ്പോർട്ടന്റ് ആയിട്ടൊരു സംഭവമാണ് പറയാൻ വന്നിരിക്കുന്നത്. ஆனால் எல்லாருடைய சிந்தனையும் ஒரே மாதிரியாக உள்ளது. अपने कनाडा वाले दोस्तों से कि सालों रोया मत करो पैसों के लिए फ्री கனேடியன் ஃபுட் பேங்க்ல கொடுக்குற சாப்பாடு சவுத் ஏசியன் இட்டலி சாம்பாரை விட பெட்டர். Idlis and sambar. If you're from Gujarat, it's definitely ஹெல்த்தியா ஃப்ரீயா சாப்பிட வேணுமென்றால் என்ன நம்பி கனடாக்கு வாங்க. just come here, and you will. I can guarantee you that விக்டோரியா டே செலிப்ரேஷன். ஆனால் பிராம்டன் மக்கள் இதை ரசிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த வீடியோ பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த வீடியோ கசக்கும். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு ஃபுட் பேங்க்ன்றது வந்து டெக்னிக்கலாக வந்து ஹோம்லெஸ் பீப்புளுக்கு தான் இது பொருந்தும், அல்லது ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேமிலி ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு தான் இதை ஃபுட் பேங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அல்லது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்ட் பே பண்ண கஷ்டம், ஃபீஸ் பே பண்ண முடியாத காரணத்துக்காக ஃபுட் பேக்கை நாடி போவாங்க. ஆனால் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. எங்கே ஃப்ரீயாக ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஒரு ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்க, இல்லாது நீங்கள் ஒரு ஃபுட் பேங்கில் லைனில் நிற்பீங்களா இருந்தால் அதில் அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்க. இந்த வீடியோவில் இந்த கேர்ள் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதாவது பயங்கர சம்பவம் ஒன்று காத்திருக்கு. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. கனடாக்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு ஃபுட் பேங்கை போய் காட்டுறாங்க. அதில் போட்டில் இருக்கிற எல்லா க்ரோசரியுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ஒரு பார்ட் டைம் வேலை தேடுவீங்களா இருந்தால் இந்த ஃபுட் பேங்கில் வந்து ஃப்ரீயாக க்ரோசரியை வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் டொனேஷன் கூட செய்யலாம். അപ്പോൾ നമ്മളിന്ന് ഭയങ്കര ഇമ്പോർട്ടന്റ് ആയിട്ടൊരു സംഭവമാണ് പറയാൻ വന്നിരിക്കുന്നത്. കാരണം കാനഡയിൽ നിൽക്കുന്ന എല്ലാ സ്റ്റുഡൻസിനും ഭയങ്കര ഹെൽപ്ഫുൾ ആയിട്ടൊരു സംഭവമാണ് ഇത് ഇപ്പൊ കാണിച്ചു തരാം. ഇതാണ് ആ സംഭവം. ഫുഡ് ബാങ്കിലാണ് നമ്മളിന്ന് വന്നിരിക്കുന്നത്. ഇന്നത്തെ മെനുതി ഇവിടെ ഉണ്ട്. അത് നോക്കിയിട്ട് നമുക്ക് വേണ്ടതൊക്കെ നോട്ട് ചെയ്ത് വെക്കാം. ആൻഡ് അവർ സ്റ്റോർ ചെയ്ത് നമുക്ക് വേണ്ട സാധനങ്ങൾ കളക്ട് ചെയ്ത് നമുക്ക് കൊണ്ട് തരുന്നതായിരിക്കും. വീഡിയോ കണ്ട ഉടനെ ചുമ്മാ രജിസ്റ്റർ ചെയ്യരുത്. കാരണം ഫുഡിന് അത്യാവശ്യമുള്ള ഒരുപാട് ആൾക്കാരുണ്ട്. അവർക്ക് വേണ്ടിയിട്ടാണ് മെയിൻലി ഇവർ ഈ ഫുഡ് കൊടുക്കുന്നത്. സോ അതുകൊണ്ട് തന്നെ ഇതുവരെ പാർട്ട് ടൈം കിട്ടാതെ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് ഒക്കെ ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ ഇതൊക്കെ സജസ്റ്റ് ചെയ്ത് കൊടുക്കുക. കാരണം ഇറ്റ്സ് വെരി യൂസ്ഫുൾ ഫോർ യു ഗൈസ്. അങ്ങനെ ഞാൻ എൻ്റെ ഫ്രണ്ടിനെ കൂട്ടി വന്നപ്പോഴാണ് ഇന്നതൊരു ഇൻഫോർമേറ്റീവ് വീഡിയോ ആക്കി എല്ലാവർക്കും പറഞ്ഞു കൊടുക്കാന്ന് വിചാരിച്ച്. ഇത് മാത്രമല്ല, ഫുഡ് നമുക്ക് ഡൊണേറ്റ് ചെയ്യാനും പറ്റും. അതും കൂടെ ആണെന്നുണ്ടെങ്കിൽ അടിപൊളിയായിരിക്കും. അപ്പോൾ ഫുഡൊക്കെ കഴിച്ച് എല്ലാവരും ഹാപ്പി ആയിട്ടിരിക്കുക. ബൈ ബൈ. இந்த வீடியோ வைரலானதுக்கான முக்கிய காரணம் வந்து ஒரு பிராண்ட் நியூ எஸ்யூவி வச்சுருக்குறாங்க. இவங்க ஏன் ஃபுட் பேங்கை நாடி வராங்க, இவங்களுக்கு ஏன் ஃப்ரீ ஃபுட். ரெண்டாவது, இவங்களை பார்த்தா கஷ்டப்படுற மாதிரி தெரியல, ஏதோ லொட்டரி விழுந்த மாதிரி தான் இந்த வீடியோவை படம் பிடிச்சி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வெளிப்படையாக தெரியுது இவங்க வந்து கனடியன் சிஸ்டத்தை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. இவங்க ஸ்கேம் பண்ணுறது மட்டும் இல்லை, இவங்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் ஸ்கேம் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஃபுட் பேங்கை தான் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே ஒருவர் காஸ்கோவில் எப்படி ஃப்ரீயாக சாப்பிடலாம், எதுக்கு பே பண்ண வேணும், விதமாக வந்து நீங்கள் சாம்பிளை வந்து டேஸ்ட் பண்ணலாம். பீட்சாலேருந்து ப்ரோட்டீன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். வாங்க வெளிக்கிட்டிங்கன்னு சொன்னால் $14-13 நீங்கள் பே பண்ண வேண்டும். எதுக்கு பே பண்ண வேண்டும்? ஈஸி வழி என்னென்னு சொன்னால் ஒரு காட்டை எடுங்க, அப்படியே தள்ளி கொண்டு போங்க. உங்களுக்கு தேவையில்லாத 2 பொருட்களை தூக்கி அந்த காட்டுக்குள்ளே போடுங்க. அப்படியே கொஸ்கோவை முழுக்க சுற்றி வருவீங்களா இருந்தால் நிறைய சாம்பிள் இருக்கும். விதமாக வந்து நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அப்படியே காட்டை அதே இடத்துல வச்சுட்டு அப்படியே வெளியில் வாங்க. இப்படி தான் நான் சாப்பிட்றேன். நீங்களும் கனடா வருவீங்களா இருந்தால் இப்படி ஃப்ரீயாக சாப்பிட்லாம்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து இவர் வெளியிட்டு ஷேர் பண்ணியும் உள்ளார். கிச்சனரில் சென்ட் மேரிஸ் கேத்தோலிக் சர்ச், இந்த சர்ச்சில் வந்து ஒரு ஃபுட் ப்ரோக்ராம் இருக்குது ஹோம்லெஸ் பீப்புளுக்கு. அந்த வழியாக நீங்கள் போவீங்களா இருந்தால் $5-10 சொல்லி மக்கள் வந்து டொனேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணினவர் வந்து இந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் வந்து எப்படி போட்டிருக்காருன்னு சொன்னால், திஸ் இஸ் ஹவ் சீப் இண்டியன் சேவ் மணின்னு சொல்லி தான் இந்த கமெண்ட்டை போட்டிருக்குறாங்க. இங்கே எப்படின்னு சொன்னால், நைட்டில் வந்து ஹோம்லெஸ் பீப்புள் போய் அந்த சர்ச்சில் தங்குவாங்க. ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு முதல்ல வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபுட் ப்ரோக்ராமை வந்து அந்த சர்ச்சாலேயே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒருவர் இந்தியாவில் ஒர்க் வீசாவில் வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறார். இவர் அந்த இடத்துல போய் சாப்பிட்டு எப்படி நான் என்ஜாய் பண்ணி ஃப்ரீயாக ஃபுட் சாப்பிட்றேன், நீங்களும் உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் இந்த சர்ச்சுக்கு வருவீங்களா நீங்களும் உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பிட்லாம்னு சொல்லி இவர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறார். இது எப்படின்னு சொன்னால்,
பிச்சைக்காரன்ட்டையே பிச்சை எடுக்கிற மாதிரி. ஒரு ஹோம்லெஸ்ன்றது வந்து ஒன்று நீங்கள் மென்டலாக அல்லது ஃபிசிக்கலாக சிக்கான ஒரு பர்சனாக இருந்தால் தான் நீங்கள் ஹோம்லெஸ்ஸாக மாற முடியும். ரெண்டாவது ட்ரக் அடிக்டாக இருக்கலாம். ஏன் இவங்க குளிக்கக்கூட வசதி இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ள இவர் எப்படி உள்ளே போகிறார், அதே அவங்களோட சேர்ந்து இவர் எப்படி அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறார், அது மட்டும் இல்லை இவர் ஃப்ரீ ஃபுட் சாப்பிட்றது மட்டும் இல்லை, இவர் தன்னுடைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறார், சக இந்தியர்களுக்கு ஷேர் பண்ணுறார், நீங்களும் இங்கே வருவீங்களா இருந்தால் இங்கே ஃப்ரீயாக சாப்பிட்லாம் என்று. இந்த இடம் வந்து நீங்கள் டொனேஷன் செய்கிற இடம், காசை மிச்சப்படுத்தி உங்களோட வயிறை நிரப்புற இடம் அல்ல. இங்கே இவர் ஒரு யூடியூபர் ஒரு ராங்கான மெசேஜை வந்து இங்கே ஷேர் பண்ணுறார். அதாவது ஃபைனான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு இருந்தாலும் நீங்களும் ஃபுட் பேங்குக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரீ ஃபுட்டுக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து இவர் தன்னுடைய ஒரு லிங்க்கை வந்து கீழே ஷேர் பண்ணுறார். அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஒரு டியூட்டோரியல் மாதிரி இதில் சொல்லிக் கொடுக்குறார். விதமான உணவுகளை வந்து உங்களால் ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே இவர் கொடுத்த ராங் மெசேஜ் என்னென்று சொன்னால், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, உங்களால் ரெண்ட் பே பண்ண முடியாது, ஃபீஸுக்கு காசு இல்லை, வேலை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் பேங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி ஃப்ரீயாக ஃபுட்டை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இவர் விட்டப்பில் வந்து நீங்கள் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு இருந்தாலும் நீங்களும் ஃப்ரீயாக ஃபுட் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறார். இப்போ ஒரு சிலர் என்னென்னு சொன்னால், ஃபுட்டுக்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை, $1 விற்கிற காஃபியை வாங்காமல் ஸ்டார்பாக்ஸில் போய் $6-7 கொடுத்து ஒரு காஃபியை வாங்கி கொண்டு போய் ஃபுட் பேங்கில் லைனில் நிற்கிறாங்க. இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவங்க வந்து நெயில் ஸ்டோரில் வந்து நெயில் செஞ்சு கொண்டிருக்காங்க $70. ஃபுட் பேங்க் ஓப்பன் பண்ண கையோட அரவாசியில் இந்த வேலையை விட்டுட்டு ஓடி போகிறாங்க. என்னென்னு சொன்னால், அங்கே லைனில் ஏர்லியாக நிற்காட்டி தனக்கு க்ரோசரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாக்கு சொல்லிட்டு போகிறாங்க, நான் ஃபுட்டை எடுத்துகிட்டு திரும்பி வாரன்னுட்டு. அதாவது இவங்களுக்கு நெயில் செய்கிறதுக்கு காசு இருக்குது, சாப்பிட்றதுக்கு கையில் காசு இல்லை. ஃபுட் பேங்கை நம்பி தான் இவங்க இருக்கிறாங்க. SSF की वेबसाइट पे जाना है, जिसका लिंक मैं नीचे डिस्क्रिप्शन में दे दूंगा. இங்கே ஒருவர் தன்னுடைய ஓன் லாங்குவேஜில் வந்து ஒரு மெசேஜை ஷேர் பண்ணார். எப்படி கனடாவில் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி வேல வந்து மணி சேவ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு ஃபுட் பேங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மல்டிபிள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபுட் பேங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபுட் பேங்குக்கும் கனெக்ஷன் இல்லை, அதனால் நீங்கள் எத்தனை ஃபுட் பேங்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, இந்த லிங்க்கில் கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு டியூட்டோரியல் மாதிரி எப்படி மல்டிபிள் ஃபுட் பேங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அப்படி ஒரு டியூட்டோரியல் ஒரு வீடியோவே இங்கே வெளியிட்டுள்ளார். ये वीक में तो भाई ग्रॉसरी करने की ज़रूरत ही नहीं लगी. ये भी एक है, लाइक दोनों बैग एम्प्टी हो गए. सो ये सारी चीज़ें मिली हैं. और लाइक जैसे आप देख सकते हो कि इंटरनेशनल स्टूडेंट्स को कॉलेजेस कैसे है. आपको गूगल क्रोम ओपन करना है. गूगल क्रोम ओपन करने के बाद आपको फूड बैंक CCSAI सर्च करना है और फर्स्ट लिंक पे क्लिक करना है. उसी के बाद ये पेज ओपन हो जाएगा. उसी के साथ साथ फिर आप जैसे स्क्रॉल डाउन करोगे तो आपको ये फ्रीक्वेंटली आस्क्ड क्वेश्चंस बताएगी, ये फैसिलिटीज़ किसके लिए और फिर रजिस्ट्रेशन. இந்த வீடியோ பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. வெல்கம் டு கனடா. கடைசி மட்டும் நீங்கள் கனடாக்கு ஏன் வந்துட்டு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஈவன் நீங்கள் வந்து வார எல்லாருக்கும், கனடாக்கு வார எல்லாருக்குமே ஃப்ரீயாக உணவு வழங்கப்படும் என்று கூட இதில் இவர் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லை, இந்த மெசேஜை பாஸ் பண்ண என்ன நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஈவன் இந்தியாவில், சவுத் ஏஷியாவில் இட்லி சாம்பாரை விட கனேடியன் ஃபுட் வந்து வே பெட்டர்ன்ட்டு இந்த இடத்துல சொல்கிறார். ஃப்ரீயாக கிடைச்சா எல்லாமே டேஸ்ட்டாக தான் இங்கே இருக்கும். To give you one suggestion for your that can change your life, that will be whatever is there in your home country, just leave everything behind you and just come over here, because you will live your life here, and I can tell this without any second thoughts and without any of doubts. Okay, just come here and you will I can guarantee you that you will remember me for the rest of your life. Oh, thank you Dipendu. And now you are eating free breakfast from Canada, right? Yeah, that's correct. How's and this? It is wonderful. It is 10 times better than your whatever you have. If you're from South India, it is better than
your idlis and sambar. If you're from Gujarat, it's definitely better than your dhoklas, chapatis and whatnot. So you come here and taste Canada. இவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க, ஃபுட் பேங்கில் எப்படி ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணி ஃபுட்டுகளை எடுக்கலாம்னு சொல்லி இவங்களும் ஒரு வீடியோ போட்டிருக்குறாங்க. வீடியோ லென்த்தாக போகிறதால இவங்களோட வீடியோ விட்டுருவோம். உண்மையிலே ஃபுட் பேங்குன்றா என்ன? சாதாரண மக்கள் தான் இந்த ஃபுட் பேங்கில் வந்து உணவுகளை கொண்டு போய் டொனேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு க்ரோசரிக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே முன்னுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஃபுட் பேங்க் மாதிரி. நீங்கள் ஒரு 10 ஐட்டத்தை வாங்கினீங்கன்னு சொன்னால் 1-2 ஐட்டத்தை கொண்டு போய் ஃபுட் பேங்கில் போடுறீங்க. என்னத்தை நினச்சி போடுறீங்க? யாராவது கஷ்டப்படுறாங்க, வயசானவங்க, ஒரு சில வீடுகளில் வந்து உண்மையிலே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு உதவும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை வாங்கி தான் ஃபுட் பேங்கில் போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வரவங்க போகிறவங்க எல்லாமே ஸ்கேம் பண்ணால் இன்றைக்கி ஃபுட் பேங்க்லேயே ஃபுட் இல்லாத ஒரு காலமாக தான் இருக்கின்றது. ஃபுட் பேங்கில் தான் ஸ்கேம் நடக்குதுன்னு சொன்னால் இங்கே லிக்கர் ஸ்டோரில் வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து களவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது லயபிலிட்டி, போலீஸ் வராது, செக்யூரிட்டி கார்டு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சாதாரண பொது மக்கள் இப்போ வெளிக்கிட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களை கிளச்சி கொண்டு போய் துரத்தி கொண்டு போய் பின்னால் இவங்களோட கார் நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க இவங்களை பிடிக்கிறதுக்காக. One fucking ball. சிவிக் சென்ஸுக்கு இது நல்ல ஒரு உதாரணம். இவங்க எங்கே போனாலுமே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிள்ளைய டே கேரில் விட்டுட்டு இவங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு லைனை ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறாங்க. செக்யூரிட்டி கார்டு இவங்களை விட இல்லை. இவங்க லைனை ஸ்கிப் பண்ணதால் அதனால் $20 நீ சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டை வந்து இங்கே பச்சையாக ஏசி இருக்கிறாங்க. கனடா பொறுத்தவரையில் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மல்டி மில்லியனராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். We made skip the line and now you are not letting us in. Just because of your ego, I thought Canadians are very welcoming. Even after paying double, we are standing here on our birthday. I left my daughter with a babysitter and you are creating a scene just because of your big ego. How much are you getting? $20 per an hour? So pathetic, idiot, nonsense. தீபாவளிக்கு தான் இவங்களால் பிரச்சனைன்னு சொன்னால் இந்த விக்டோரியாவில் பிராம்ப்டனில் வந்து இந்த வீடியோவை எடுத்தவங்க கூட இதை என்ஜாய் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துருக்குறாங்க. இதில் சின்ன பிள்ளைகள் நடந்து போயிருக்கலாம், ஃபேமிலிஸ் அதால் நடந்து போயிருக்கலாம், ஏன் ஒரு சீனியர்ஸ் கூட அதால் நடந்து போயிருக்கலாம். யாருக்கும் இதால் ஆபத்து வந்திருக்கும், ஏன் கார்களுக்கு கூட இதால் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கும். இவங்க இதை பற்றி ஒன்றுமே யோசிக்கவில்லை. Oh my god, is he driving off? Oh my god, it's like a drive-by shooting, but it's fireworks! Oh my god! Oh my god! Oh my god, dude! This is insane! Oh my god! Where'd he go? Oh my god. Where is he? Where's that coming from? I don't know. Oh, there's more. Where is he? Where is he? Where are those coming from? He's not there anymore. Whoa. இந்த வீடியோ பார்த்துட்டு பொதுமக்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஏன் இவங்களை இன்னும் டிப்போர்ட் பண்ண இல்லை, இது லிபரல் செய்த ஒரு பெரிய தவறுன்னு சொல்கிறாங்க.
இப்போ பிராம்டன் நகரத்தை எடுத்து பார்த்தா எல்லாராலையுமே பிராம்டனில் வாழ முடியாது. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்தான செயலை வந்து இவங்க செய்திருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னு இப்போ பைசிக்கல் லேன் மாதிரி இப்போ ட்ரங்க் டிரைவர்ஸ், அதாவது குடிச்சு போட்டு ஓடுறவங்களுக்கு ஒரு தனி லேன் ஒன்று வைக்கணும்னு சொல்லி கூட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்தது. இங்கே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து, ஹோம் இன்சூரன்ஸ்லேருந்து, கார் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே அதிகரித்து கொண்டே போகின்றது. ஏன் வீடுகளோட விலை டிமாண்ட் கூட இப்போ தொடர்ந்து குறைஞ்சு கொண்டு போகிறதுக்கான காரணம் வந்து இங்கே வந்து சேர்ந்த இந்த கம்யூனிட்டி தான். இதுக்கு முதல்ல தீபாவளிக்கு வெடிகளை கொடுத்து பிரச்சனைப்பட்டாங்க. இப்போ விக்டோரியா டேக்கே பெர்மிட்டை ஒரு பார்க்கே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிராம்டன் நகரத்தில் யாருக்கு வாழ விருப்பம்? உங்களால் முடிஞ்சால் பிராம்டன் நகரத்துக்கு மூவ் பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு பிராம்டனுக்கு மூவ் பண்ண ஆசை? ஆனால் அவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள் வந்து அந்த சிட்டிக்கு தான் தொடர்ந்து மூவ் பண்ணுறாங்க. யார் புதுசாக கனடாவுக்கு வந்தாலுமே எல்லோரும் பிராம்டனுக்கு தான் போகிறாங்க. அதுக்கு வந்து காரணம் வந்து ஒரே கம்யூனிட்டின்றதால. ஆனால் வேறு கம்யூனிட்டியில் உள்ளவங்க அந்த சிட்டியை விட்டு வெளியில் போகிறாங்க. யாருமே புதுசாக பிராம்டனுக்குள்ள வரவும் விரும்புகிறதும் இல்லை. வழக்கம் போல் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த வீடியோ கசக்கும். ஆனால் உண்மைகளை வந்து நாங்கள் தட்டி கேட்கத்தான் வேணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.